பிரதமர் மோடி இன்று தமிழ்நாடு வரவுள்ள நிலையில் கடந்த ஆண்டு தமிழ்நாட்டில் ஏற்பட்ட புயல் வெள்ள பாதிப்புகளுக்கு ஒன்றிய அரசு கூடுதலாக 522 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியுள்ளது. டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டத்தில் பீகார், இமாச்சல பிரதேசம், தமிழ்நாடு, புதுச்சேரிக்கு பேரிடர் நிவாரண நிதியாக 1280 கோடியே 35 லட்சம் ரூபாய் ஒதுக்குவதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டது. இதில் தமிழ்நாட்டிற்கு புயல் மற்றும் வெள்ள பாதிப்புகளுக்கு கூடுதலாக 522 கோடியே 34 லட்சம் ரூபாயை ஒன்றிய அரசு ஒதுக்கியுள்ளது. புதுச்சேரிக்கு 33 கோடியே 6 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வக்ஃப் வாரிய சொத்துக்களை அபகரிக்கவே ஒன்றிய அரசு வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியிருப்பதாக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சி எம்பி நவாஸ் கனி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களை அவர் சந்தித்து பேசிய போது வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்துக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடரும் வழக்கில் தேவைப்பட்டால் நாங்களும் இணைவோம் என்றார். ஆதரவாக வாக்களிச்சிருக்காங்க பாருங்க. பாரதிய ஜனதாவோட கூட்டணியில் இருக்கும், கூட்டணி தர்மங்கிறதுக்காக தெலுங்கு தேசம் கட்சி ஆந்திராவிலையும், ஜேடியு இதில் நம்ம பீகார்லையும் இவங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் கொடுத்த வாக்குறுதி மீறியிருக்காங்க. அந்தந்த மாநிலத்தில் கொடுத்த வாக்குறுதியை மீறியிருக்காங்க. நிச்சயமாக வரக்கூடிய காலங்களில் அவர்களுக்கு அந்த மாநில இஸ்லாமியர்கள் பாடம் போட்டு. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா நிறைவேற்றப்பட்ட நாளை கருப்பு நாளாக இஸ்லாமியர்கள் பார்ப்பதாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் விமர்சித்துள்ளது. ஒன்றிய அரசின் இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் சனிக்கிழமை ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்போவதாக அவ்வமைப்பு தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அந்த அமைப்பினர் நன்றி தெரிவித்துள்ளனர். கள்ளத்தனமாக இரவோடு இரவாக ஈராக் கொள்ளையர்களை போன்று இந்த சட்டத்தை மத்திய பாஜக அரசு மசோதாவாக நிறைவேற்றி இருக்கின்றது. இதை இந்திய முஸ்லிம்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே உள்ள கொள்ளுக்காரன் குட்டை என்ற இடத்தில் போலீசாரை அரிவாளால் வெட்ட முயன்றதாக 4 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்வதற்கு அவர்களை துரத்திய போது பள்ளத்தில் விழுந்ததில் அசோக் ராமன், பாலஸ்ரீதரன் என்ற 2 ரவுடிகளுக்கு கை கால்களில் எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளதாக முத்தாண்டிக்குப்பம் போலீசார் தெரிவித்துள்ளனர். எலும்பு முறிவு ஏற்பட்ட ரவுடிகள் கடலூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். அருண்குமார், மணிவேல் என்ற மற்ற 2 ரவுடிகள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். ஈரோடு அருகே ஆலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட ஆட்டையாம்பாளையம் ஓடை நீர் 15 நாட்களுக்கு பிறகு சீரடைந்ததால் மக்கள் நிம்மதியடைந்தனர். கடந்த 18ஆம் தேதி நள்ளிரவில் டேங்கர் லாரியில் கொண்டு வந்து கள்ளத்தனமாக கொட்டப்பட்ட ஆலை கழிவுகளால் ஆட்டையாம்பாளையம் நீரோடை பாதிக்கப்பட்டது. இதையடுத்து அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து விதிமீறிய ஆலையின் மின் இணைப்பை துண்டித்தனர். இதைத் தொடர்ந்து ஓடையை தூர்வாரி சீரமைக்கும் பணிகள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தண்ணி ஊரா எல்லாம் மஞ்சள் கலரில் எல்லாம் மாறிடுச்சு. ஏதோ இப்போ இந்த 2-3 நாளாகத்தே கொஞ்சம் ஓரளவுக்கெல்லாம் ஆளுவெல்லாம் வந்து எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் பவுடர் போட முடியுங்க. ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு. நேற்றத்துக்கு இன்றைக்கி பரவாயில்ல, ஓரளவுக்கெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் நாங்கள் இந்த 18 நாளாக ஆடு மாட்டுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு போயிட்டோம். தேனி மாவட்டம் வடவீரநாயக்கன்பட்டியை சேர்ந்த 50 வயதான வீர ஜக்கம்மாள் என்ற பெண்ணின் நுரையீரலில் சிக்கிய சப்போட்டா விதையை அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியுள்ளனர். நுரையீரல் பாதையில் பல ஆண்டுகளாக சிக்கியிருந்த சப்போட்டா விதையை அகநோக்கியின் உதவியுடன் கண்டறிந்து அகற்றி தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை சுவாச பிரிவு மருத்துவர்கள் சாதித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி அருகே உள்ள சூளாங்குறிச்சி மணிமுக்தா அணையில் உள்ள மரங்களை அகற்றி அளவுக்கு அதிகமாக 10 அடி ஆழம் வரை பள்ளம் தோண்டி மண் எடுக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடமும் மாவட்ட நிர்வாகத்திடமும் கோரிக்கை வைத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எத்தனை மரம் உயிருள்ள மரம் பூரா எல்லாத்தையும் மரத்தெல்லாம் புடுங்கி போட்டு மண்ணை ஓட்டிக்கிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு 10 அடி ஆழத்துக்கு மண் எடுத்திருக்காங்க. இது யாரு இது ஓட்ட சொன்னது? இது என்ன இது? கச்சத்தீவு ஒப்பந்த விவகாரத்தில் திமுகவிற்கும் காங்கிரசுக்கும் சம்பந்தம் இல்லை என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் டி.ஆர். பாலு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக காஞ்சிபுரத்தில் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த அவர் 1976 கச்சத்தீவு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் போது தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அதற்கான ஒப்பந்தத்தில் 2 அதிகாரிகள் மட்டுமே கையெழுத்திட்டுள்ளனர் என்றார். இந்த அக்ரிமெண்ட்ல யாரு கையெழுத்து போடுறது? அமைச்சர்கள் போடல, அரசாங்கம் ஒத்துக்கல. அதில் வெறும் 2 அதிகாரிகள் போடுறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது.
டிஆர் பாலுக்கும் சுந்தரத்துக்கு 2 பேரும் நிலத்தை பரிமாற்றம் பண்ணணும். நாங்கள் 2 பேரும் கைது போட தான் நிலம் அது ரெக்கார்டு சரியாக இருக்கும். எங்ககிட்ட இருக்கிற தோட்டக்காரனும் வேலைக்காரனும் கைது போட செல்லுபடி இருக்கும். தென்காசி மாவட்டம் சுரண்டை அருகே உள்ள சிவகுருநாதபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 9ஆம் வகுப்பு மாணவி வகுப்பறைக்குள் மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த மாணவி இரட்டை குளத்தை சேர்ந்த மானஷா என்பவர் ஆவார். 108 ஆம்புலன்ஸ் மூலம் சுரண்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் தென்காசி அரசு மருத்துவமனைக்கு அவர் கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் வழியிலேயே அவர் உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். மாணவி மானஷாவின் மரணத்திற்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. மாணவியின் உயிரிழப்பால் சக மாணவர்கள், ஆசிரியர்கள் சோகத்தில் ஆழ்ந்தனர். முல்லைப் பெரியாறு அணைக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்தை பரப்பும் எம்பிரான் படத்தை தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த எம்பிரான் படம் தமிழ்நாடு முழுவதும் எந்த தியேட்டரிலும் ஓடுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று பண்ருட்டியில் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. தாவேகா தலைவர் விஜய் சினிமாவில் வேண்டுமென்றால் முதலமைச்சராகலாம், நிஜத்தில் ஆக முடியாது என நடிகர் பவர் ஸ்டார் சீனிவாசன் விமர்சித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் எங்கு போட்டியிடுகிறாரோ அங்கு அவரை எதிர்த்து தான் களமிறங்குவேன் என்று கூறினார். நம்மளாம் திரைப்படத்துறையில் இருக்கிறோம். ஈஸ்வர் நாளைக்கு நினைச்சா கூட சிஎம்ஆ நடிக்கலாம், பிரைம் மினிஸ்டர் நடிக்கலாம். அது வேற, சினிமா வேற, அரசியல் வேற. அதனால எல்லாமே சினிமா நினைச்சு நம்ம பேசக்கூடாது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் தாலுகாவிற்கு உட்பட்ட இரட்டை திருப்பதியில் நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆப்பன் கோவில் மற்றும் வரதராஜபுரம் பஞ்சாயத்து பகுதிகளில் சுமார் 2000 ஏக்கரில் நெல் அறுவடை பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதாக சன் நியூஸில் செய்தி வெளியான நிலையில் அத்தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ் கொள்முதல் நிலையத்தை திறந்து வைத்து இனிப்பு வழங்கி மகிழ்ச்சி தெரிவித்தார். முல்லைப் பெரியாறு அணைக்கு எதிராக சர்ச்சைக்குரிய கருத்தை பரப்பும் எம்பிரான் படத்தை தமிழ்நாட்டில் திரையிட அனுமதிக்க கூடாது என வலியுறுத்தி கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த எம்பிரான் படம் தமிழ்நாடு முழுவதும் எந்த தியேட்டரிலும் ஓடுவதற்கு தமிழக அரசு அனுமதிக்க கூடாது என்று பண்ருட்டியில் இன்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. 12ஆம் வகுப்பு விடைத்தாள் திருத்தும் பணிக்கு வந்த ஆசிரியர்களை திரும்ப அனுப்பிய மாவட்ட கல்வி அலுவலரை கண்டித்து தமிழ்நாடு முதுநிலை பட்டதாரி ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பொள்ளாச்சியை சேர்ந்த 5 ஆசிரியர்களை வெளியே அனுப்பிய மாவட்ட கல்வி அலுவலருக்கு எதிர்ப்பு தெரிவித்த 50க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த பணிக்காக வந்த ஆசிரியர்களை இங்கே பணி செய்ய விடாமல் பணி நாங்கள் இங்கே ஒதுக்க முடியாது, பொள்ளாச்சி கல்வி மாவட்டத்தில் கூடிய எந்த ஒரு ஆசிரியருக்கு இங்கே பணி தர முடியாது என்று இந்த சர்வஜனா விடைத்தாள் திருத்தும் முகாமினுடைய முகாம் அலுவலரும் கோவை கல்வி மாவட்டத்தினுடைய மாவட்ட கல்வி அலுவலருமான திருமதி கோமதி அவர்கள் முற்றிலுமாக மறுத்து பணி ஒதுக்கீடு செய்த ஆசிரியர்களையும் பணியை விட்டு வெளியே அனுப்பியுள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.